நம் தேவ சமூக கோபித்து நாம் ஜெபிக்கலாம். எல்லாருடைய கண்களையும் மூடுவோம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல நேரத்துக்காக நாம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கூடிய நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரை விளந்தேரும் சமூகத்திலே நாம் உம்மோடு கூட உறவாடி நாமத்தை உயர்த்தத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக கர்த்தாவே அப்பா, இவ்வளவு நேரம் அருமையான பிள்ளைகளுடைய வசனங்கள் மூலம், சாட்சிகள் மூலம், பாடல்கள் மூலம் உண்மை ஆராதிக்க தேவன் இந்த பெரிய கிருபையை நாங்கள் நினைக்கிறோம்.
சாட்சி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். முதலாவது சாட்சி பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். ஐயா அருமையான பிள்ளை இந்த வாழ்க்கையிலே கர்த்தாவே இரண்டாவது பிரசவ நேரத்தில் பயங்கரமான வேதனை மத்திய பிள்ளை மிகவும் நெருக்கப்பட்டாள். தேவனுடைய கிருபையினால் கர்த்தர் பிள்ளைகளை தந்த விடுதலைக்காகவும் தெய்வீக சுகத்துக்காகவும் மறுபடியும் கர்த்தருக்கு அந்த பயங்கரமான சோதனை மத்தியில் தந்த ஜெயத்துக்காகவும் கோடாகுடியான நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அது குடும்பத்தை ஆசீர்வதியும். அதே போல இரண்டாவது சாட்சி நமது மகளுக்கு ஆசிரிக்கிறோம். சிறப்பிள்ளையுடைய பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து விடுமோ என்று பயந்த போது ஆவியான தமது பிள்ளைகளோடு இடைப்பட்டு இல்ல ஆபரேஷன் பண்ணாண்டி வராது என்று சொல்லக்கூடிய அளவில் ஆவியான பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுகிறீர். அதே வண்ணமாக நல்ல விடுதலை தந்து ஆரோக்கியமாயிருக்கும் பாக்கியத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அது குழந்தை ஆசீர்வதியும் பெற்றோரை ஆசீர்வதியும். இந்த ஜெபத்திலே ஆராதனை கலந்த ஒவ்வொருவரோடும் தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். வசந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கிருபை கூட இருப்பதாக. எல்லாருக்கும் மேலாக கொடுக்கப்பட்ட காணிக்கையை தசமங்கள் முதல்வலங்கள் ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் விசேஷமான ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை அலங்கரிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆவியான தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். சரி, அப்படியே உட்காருங்க. இன்றைக்கு நாம் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய அருமையான தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்க நாம் காத்திருக்கிறோம். ஆகியது தொடர்ந்து நம்மோடு இடைபெறுவதற்கு நாம் யாவரும் ஜெபத்தோடு கூட காணப்படும். நாம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே கடந்த வாரத்தில் உங்களுக்கு கொடுத்த வேத வசனம் ஞாபகத்தில் இருக்கிறதா? யாருக்கெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு? கரண்டி வந்து யாரும் கேட்க போகல. ஞாபகத்தில் இருக்குதா இல்லையா? மறந்துட்டீங்களா? எப்பவுமே வேதவசனம் கேட்கும் போது வீடுகளில் போயிடுச்சு திரும்ப அதை வாசித்து தியானிக்கும். ரைட், இப்போ எல்லாரும் வேதவசனம் திருப்பிக் கொள்வோம். நாம் கர்த்தருடைய சொந்த வந்திருக்கிறோம். நேற்று நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நாம் வாசித்ததான வேத பகுதியை நான் திரும்ப வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனம் உள்ள வாக்கியங்களை வாசி. நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வரைந்தான். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, தொடர்ந்து ஆவியனைகளோடு இடைவிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கடந்த வார்த்தை சில பகுதிகளை நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு கூட அதோட தொடர்புள்ளதான தொடர் பகுதிகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியான தொடர்ந்து எங்களோடு பேச வேண்டும். எல்லா தடைகளையும் நீக்கும், கிருபை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். முன்னால் இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப உற்சாகத்தோட திடீர்னு வாசிக்க சொல்றது சரியா? கவனமா இருக்கணும். ரைட், நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. இஸ்ரவேல் ஜனம் பாபிலோன் தேசத்திலே பிள்ளைங்க பைபிள் எடுப்பா, பைபிள் எடு. நான் சொன்ன வசனத்தை வாசிக்க எடு எடு எடுத்துக்க பிள்ளை விடமா, நீங்க கவனி பசந்த கவனிமா.
இப்போ பாருங்க, இந்த தெய்வ தூதல உலாவிட்டு இருக்க நேரம் நம்ம பாரதில் முக்கிய பகுதியில் வந்திருக்கிறோம். இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பிள்ளைங்க இருந்தால் பக்கத்தில் அப்படி உட்கார உறங்க வச்சுக்கணும். இல்லை அமைதியாக உட்கார ஜோ பண்ணிகிட்டே இருக்கேன். ரைட்டா? எடுத்தேப்பா. எரேமியாவின் புஸ்தகம் 18:1 முதல் 4 வரை. சீக்கிரம் எடுங்க. எல்லாரும் எடுத்தாச்சா? ஓகே ஓகே, நல்ல பிள்ளை. அவன் நல்ல பையன் வாசிக்க பையன். ஆமாம். ஆனால் இன்றைக்கி என்னமோ திடீர்னு அவன் காலைல நல்ல காப்பி பிள்ளை கொடுத்து கூட்டிகிட்டு வரலையா? போட்டான், பரவாயில்ல. எல்லாம் நீங்கள் உற்சாகமாக சந்தோஷமாக நல்லது. ஆனால் ஒரு காரியம், சகோதரிமார் தலையிலே முக்கடெல்லாம் கரெக்டாக போட்டு உற்சாகமாக இருக்கணும். பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே இந்த வேதவசனம் சில காரியங்களை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு நாள் எரேமியா தீர்க்கதரிசியிடத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ இங்கே வா, நான் உன்னை குயவனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறேன் என்றார். பாருங்க, குயவனுடைய வீட்டுக்கு போனதான அருமையான தீர்க்கதரிசி குயவன் ஒரு பாண்டத்தை வரைந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கையிலே களிமண். அந்த களிமண்ணை எடுத்து திரிகையிலே போட்டு இன்னொரு கையினால் தண்ணீரை விட்டு அதை கரெக்ட் பண்ணி சரிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவர் சரிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த எருமையை பார்க்கிறார். திடீரென்று அந்த குயவனுடைய கையில் இருந்த பாண்டம் கெட்டுவிட்டது, உடைந்து விட்டது. இது பார்க்கும்போது அவர் அப்படியே அந்த மண்ணை தள்ளல, அதே களிமண்ணை திரும்பவுமாக வரைந்து ஒரு புதிய ரூபம் உள்ள ஒரு பாத்திரமாக மாற்றி விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இதைதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். நேற்றைய கடந்த நாளிலே குயவன் ஆகிய ஆண்டவருடைய கரத்திலே வைக்கப்பட்டதான அந்த விசேஷமான பாத்திரத்தை குறித்து, அது ஏன் உடைக்கப்பட்டது, அது உடைக்கப்பட்டதனால் வந்த பிரச்சனைகள் என்ன என்றெல்லாம் சில காரியங்களை நாம் பார்த்தோம். அதற்கு ஒப்பனையாக நகோமியினுடைய குடும்பத்தின் உடைவு, அதுபோல யோபுடைய வாழ்க்கையுடைய காரியம், இதெல்லாம் நாம் பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு இதோ அதோடு சேர்ந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இந்த குயவன் தன்னை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த அருமையான இந்த களிமண் எது, அந்த குயவன் யார் என்பதை குறித்து அந்த பகுதியில் கூட நாம் கடந்த நாளில் தியானித்தோம். ஏசாயா புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை, உமது கரத்தின் கிரியை. அப்போ நாம் ஆராய்க்கிற தேவன் பரம குயவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே அவருடைய கையில் வைக்கப்பட்டதான அந்த களிமண் இஸ்ரவேல் ஜனம். இஸ்ரவேல் என்றால் ரட்சிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்றால் தேவனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அதை குறித்துதான் இந்த அருமையான வேத வாக்கியம் அருமையாக நமக்கு சொல்லுகிறது. அது நீங்க கொஞ்சம் தெளிவா படிக்கலாம்னு நினைக்கிறேன். எரேமியா 18:6 சொல்ல, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ குயவன் ஆண்டவராகிய தேவன், களிமண் இஸ்ரவேல் ஜனம். இஸ்ரவேல் ஜனம் இங்க இருக்கிறதான நானும் நீங்களும் இஸ்ரவேல் ஜனம். அப்படி என்றால் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனம். அல்லேலூயா. முதலாவது ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கப்பட்டதானே கையில் எடுத்தான களிமண், அதை ஒரு அருமையான ஒரு தம்முடைய சாயலின்படி அருமையான ஒரு மனிதனை தேவன் வரைந்தெடுத்தார். அவருக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினான். அவன் ஜீவ ஆத்மாவானான். மறுபடியும் அவனுக்கு துணையாக இருக்க அவனுடைய விழாயில் இருந்து எல்லாம் பார்க்கிறேன். திடீர்னு யாரையும் கேட்பேன், நீங்க வருத்தப்படக்கூடாது, இங்கே கவனிங்க.
அப்படி யாருக்காவது கஷ்டமா இருந்தா போய் எழுப்பி நிற்கலாம். இல்ல வெளியே தண்ணீர் இருக்கு போய் முகத்தில் கிடையாது, எல்லாம் உற்சாகமா இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, நம்ம கொஞ்ச நேரம் தான் ஆண்டு சொந்தங்களுக்கு உட்கார்ந்து ஆண்டு ஆராதிக்க போகிறோம். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஜீவ ஆத்மா ஆக்கப்பட்டதான் இந்த மனிதன் தன்னுடைய இதோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட துணையோட சந்தோஷமா இருந்து தேவ பிரசன்னத்துல நிரம்பி இருக்கக்கூடிய நேரம், ஆண்டுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற நேரம், ஆண்டோட பேசுகிறதான நேரம், ஆண்டுடைய மகிமையை காண்கிறதான நேரம், ஆண்டுடைய அற்புதங்களை கண்டு சந்தோஷிக்கிற நேரம். ஒவ்வொரு கவலை இல்லையா, எப்போதும் சந்தோஷம், எப்போதும் மகிழ்ச்சி, எப்போதும் சமாதானம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தானே இந்த களிமண்ணாகிய அந்த இதோ அந்த ஆதாமும் ஏவாளும் அவர்களுக்குள்ள இருக்கிற ஜீவ சுவாசத்தினாலே அவர்கள் ஜீவன் அடைந்துள்ள சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் வந்தது, திடீர்னு சாத்தான் இடையிலே குறுக்கிட்டு ஏவாள் மூலமாக பெரிய ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு. என் தேவன் கடந்து வருகிறார், குயவன் கடந்து வருகிறார். வரும்போது இதோ பயந்து ஒதுக்குறாங்க, வெட்கப்படுறாங்க. அப்போ கேட்கிறேன், ஏன் நீங்க பயந்து ஒதுக்குறீங்க? இதோ நீங்க நிர்வாணிகள் உங்கள்கிட்ட சொன்னது யாரு? அப்போது அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. ஆனா எந்த நேரம் அவர்கள் இந்த இதோ தேவனுடைய சமூகத்துக்கு அப்பாற்பட்ட காரியம் செய்தார்களோ, எப்போ அந்த பழத்தை புசித்தாரோ அந்த நேரமே தேவ மகிமை அவர்களை விட்டு எடுபட்டது. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகி போச்சு? உடைந்து போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய ஜீவியமாகிய பாத்திரம் உடைஞ்சு போச்சு. அப்ப அதை உருவாக்கும்படியாக தேவன் பல திட்டங்களை எடுத்தார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவரெல்லாம் தெரிந்து பல நிலையில இஸ்ரவேலோ ஒரு கூட்டம் ஜனம் இஸ்ரவேல் ஜனமாக உருவாக்கி அப்படி எடுத்து பார்த்தார். அடுத்தது ராஜா நியாயாதிபதிகளை எழுப்பினார், ராஜாக்களை எழுப்பினார். எல்லாவற்றிலும் பிசாசான குறுக்கிட்டு சரியான அந்த பாத்திரங்களை மணிந்து எடுக்க முடியல. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராய் இயேசு தாமே இந்த பூமிக்கு வந்து இதோ உடைந்து போல பாத்திரமாக்கப்பட்ட என்னையும் உங்களையும் திரும்ப வரைந்து எடுக்கும்படியாக இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கெட்டு போக கூடாது, திரும்ப இந்த நித்திய ஜீவனிலே இந்த பிள்ளைகள் வந்து சேர வேண்டும் என்பதும் ஒரு நோக்கத்தோடு புறஜாதியாக என் மேல் உங்கள் மேல் வைத்த அன்பினாலே நம்முடைய ஜீவனையும் கொடுத்தார். அந்த குயவனுடைய கையிலே பார்க்கும்போது எளிமையாக கவனிக்கிறார். ஒரு கையிலே திருகி மத்தியில் இருந்து கொண்டு ஒரு கையில் அருமையான களிமண்ணை போட்டு இதோ தண்ணீரை ஊற்றி கொண்டே இருக்கிறார், மறைந்து கொண்டே இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆனால் அதே வண்ணமாக அதே குயவன் இருக்கிற இடத்தில் ஆண்டவராகிய தேவன் அமர்ந்திருந்தது. அவருடைய அருமையான கையினாலே நம்மை வணைகிறார், களிமண்ணாகிய நம்மை வணைகிறார். அந்த கரத்துல பார்க்கும்போது சாதாரண குயவன் ஊற்றினது சாதாரணமான தண்ணீர். ஆனால் இங்கே பார்க்கும்போது வாசிங்க 1 பேதுருவின் புஸ்தகம், 1 பேதுருவின் புஸ்தகம் எடுத்துக் கொள்வோம். 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பேதுரு 1 18 19 வசனம் வாசிங்க. 18 19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டீர்களே என்று அறிந்திருக்கிறீர்களே. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய ரத்தம் அவருடைய கையிலிருந்து வடிந்து கொண்டிருக்கிற ரத்தத்தினால் அருமையான தேவப்பிள்ளை உன்னை அவர் உருவாக்க மறுபடி சித்தம் கொண்டார். அந்த தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், நாம் கெட்டுவிடக் கூடாது. யோவான் 3:16 படிக்கும் போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசித்தார். யோவான் 3:16 அந்த வாசி சீக்கிரம் படபட வாசி. யோவான் 3:16 நாம எல்லாரும் மாறி வேற வாசிக்க நல்லது. வாசிங்க யோவான் 3:16. யாரா வாசிங்க சீக்கிரம் எடுத்தோங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவராகிய இயேசுவாகிய குயவனை தந்து நம்மிலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்
பகல்வெளி தேவ சமூகத்திலே என்னுடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கெட்டுவிடக் கூடாது. நாம் மறுபடி நாம் உருவாக்கப்பட வேண்டும். அதுக்காக நம்மை ஒரு கிருபா பாத்திரமாக தேவன் மனைவிபடி சித்தம் கொண்டார். வாசிப்போம் ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 21, 22, 23. ரோமர் 9ஆம் அதிகாரம். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ, தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினி பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அருமையான ஒரு பாத்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது கிருபா பாத்திரம். அல்லேலூயா. என்னையும் உங்களையும் ஒரு கிருபா பாத்திரமாக மனிதனுக்கும்படியாக குயவனாய் என் தேவன் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. கிருபா பாத்திரம் கிருபை நிறைந்த பாத்திரம். கிருபை என்பது ஒரு தகுதி அற்றதான ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறதான தகுதியற்றதான ஒரு மனிதன் மேல் காண்பிக்கப்படுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். அவனுக்கு தகுதி இல்லை, ஆனா அவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் ஒருவர் கொடுக்கிறார். அதுதான் கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த கிருபா பாத்திரமாக வனைந்தெடுப்பதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டார். அருமையான உதாரணமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காலத்துல கனவீனத்துக்குரிய பாத்திரமா இருந்த நம்மை பாவத்திலும் பார்த்து பாருங்க. எபேசியர் 2:1 எல்லாமே சத்து தியானிப்போம். எபேசியர் 1:2, 2ஆம் அதிகாரம் 1:2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து பாருங்க. இந்த ஆவி என்ன செய்யுமா? ஆண்டவருக்கு பயப்படாதபடியும் கீழ்ப்படியாதபடியும் ஆக்கி எந்தெல்லாம் அசியான வழி கொண்டு போக முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு போயிட்டே இருப்பான். அல்லேலூயா. அப்ப அபிதமா இருந்த பாத்திரங்களாகிய நம்மை தேவன் கிருபா பாத்திரமாக, கிருபை நிறைந்த பாத்திரமாக, அவர் வாசம் பண்ணுகிற ஒரு பாத்திரமாக, ஒரு கனம் நிறைந்த ஒரு பாத்திரமாக நம்மை மாற்றும்படியாக, வணங்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி சித்தம் கொண்டபடியினால் இப்பொழுது இந்த இடத்திலே நம்மை தேவன் கொண்டு உட்கார வைத்திருக்கிறார். இப்போ நம்முடைய குயவனாகிய தேவன் நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். களிமண்ணாகிய நம்மை கரத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி உருவாக்க வேண்டும் என்று அவருக்கு தான் தெரியும். அந்த வேதத்தை படிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே உன் காரியத்தை நம்மால ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. எல்லாம் அவரு கையில் தான் இருக்கு. ஆமென். நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் அவர் கையில தான் இருக்கு. அவருடைய திட்டத்தின்படி தான் எதையாவது இருந்துச்சு. ஒரு காலத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிலையில் இருந்த, அசுசியாக இருந்த அந்த அசுசியான பாத்திரத்தை இப்பொழுது அவர் தமக்கென்று தெரிந்தெடுத்து தம்முடைய கிருபையாய பிரசன்னத்தை, தம்முடைய கிருபையாய பரிசுத்தத்தை, தம்முடைய கிருபையாய அபிஷேகத்தை நம்ம வைக்க அவர் சித்தம் கொண்டார். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஒரு ராஜா 100 மண்பாண்டங்களை வாங்கினார். எத்தனை பாண்டம்? 100 மண்பாண்டம். இந்த 100 மண்பாண்டங்கள்ல
எல்லா பானையையும் மண்பாண்டத்தை அப்படியே மேல் மூடியில் அப்படியே ஒரு பெரிய கட்டு போட்டு பொதிந்து வைத்து விட்டார். அதுக்கு என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு பாத்திரம், ஒரே ஒரு பானையில அருமையான வெள்ளி, தங்கம், வைரம், வைடூரியம், விலை மதிக்க முடியாத நிலையில் உள்ளதான விசேஷமானவைகளை நவரத்தினங்கள் எல்லாத்துக்குள்ளே போட்டு அதையும் மேல மூடி விட்டார். இப்ப பார்வைக்கு எப்படி இருக்கு? 100 பானையும் ஒன்று போல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது யாருமே அது என்ன செய்ய முடியல, சரீர பிரகாரமாக அதை கண்டுகொள்ள முடியாது. அந்த ராஜாவுக்கு தெரியும் எந்த பானையில இந்த நவரத்னங்கள் இருக்குது, இந்த விலை மதிக்க முடியாத வஸ்து இருக்கிறது அவருக்கு தெரியும். அதுபோல இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் களிமண்ணாகிய நம்ம அவருக்கு வந்து விசேஷமான கிருபா பாத்திரமா தெரிந்தெடுத்து இந்த பாத்திரத்துல கிருபை, பரிசுத்தம், அபிஷேகம், வரங்கள், ரட்சிப்பு, மகிழ்ச்சி, நித்திய ஜீவன் எல்லாம் கொண்டு இதை நிறைத்து வைத்து அப்படியே நம்ம வைத்திருக்க. வெளி தோற்றத்துக்கு இவனா என்று அற்பமா என்றாங்க. உள்ள இருக்கிறது என்னது? விசேஷமான நவரத்னங்கள். நல்ல அல்லையில சொல்லுங்களா. அந்த ராஜாதி ராஜாவாகிய குயவனுக்கு தான் தெரியும் எந்த பானைக்குள்ள இந்த விசேஷம் இருக்கிறது. அதே போல இங்க இருக்கிற நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு முன்பாக அற்பமாய் எண்ணப்படலாம். தாவீது சொல்லுகிறார், என்ன அறிவார் ஒருவருமே இல்லை, எனக்கு சமாதானமே இல்லை. ஐயா வாஸ்து பாருங்க 142 சங்கீதம் 4 வசனம் என்ன சொல்லுது? அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் வாசிங்க. வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போய்விட்டது, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. அநேக நேரங்கள்ல நம்ம விசாரிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி யாராலும் இருந்தாலும் கூட நம்ம வேதனை மத்தியில யாரும் விசாரிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு வீடை கட்டுகிறோம்னா பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை நின்று பேச மாட்டாங்க. ஏன்? ஒரு நம்மகிட்ட காசுன்னு கேட்டுருவாங்களோன்னு யோசிப்பாங்க. அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகளுக்கு திருமணமா என்னப்பா எல்லாம் உங்கஜா நல்லா நடக்கும், ஆண்டவர் நடத்துவார், செய்துவார் என்ன சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஏன்? காசுன்னு கேட்போம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க. இதோ அவர் என்ன செய்யறார் தெரியுமா உங்களுக்கு? வாசித்து பாருங்க. 1 பேதுரு 5:7 என்ன சொல்லப்பட்ட? தாவீது என்ன விசாரிக்க யாரும் இல்லை என்று கதறும் போது இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், வாசிங்க. 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன்? நீங்க எப்படிப்பட்டவங்க? கிருபா பாத்திரம், ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரம், மிகவும் விலையேற பெற்ற பாத்திரம், மிகவும் மகிமையான பாத்திரம். இந்த பாத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் குயவனாகிய அவருடைய கையில் இருக்குது. இந்த பாத்திரத்துக்குள்ளே அநேக விதமான நவரத்தினங்களாகிய விலை மதிக்க முடியாத அவருடைய ரட்சிப்பு, அபிஷேகம், வரங்கள், கிருபைகளால் நிறைந்து இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் அந்த உள்ளமாகி இந்த பாத்திரத்தை பார்க்கிறவர் கர்த்தர் ஒருவரே. கரங்களை தட்டுவோமா, ஆண்டவரை மையப்படுத்துவோமா? உன்னை யாரும் வெறுத்தாலும், யாரும் தள்ளினாலும், உனக்குள்ளிருக்கிற நவரத்தினங்கள், உனக்குள்ளிருக்கிற கிருபைகள், உனக்குள்ளிருக்கிறதான அபிஷேகம், உனக்குள்ளிருக்கிறதான ரட்சிப்பு விலை மதிக்க முடியாத ஒன்று. ஆகினால இந்த மகிமையான இந்த காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க பாருங்க. பெரிய பெரிய ஜனாதிபதிகள், பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய ஐஸ்வர்யங்கள் இருக்கிறாங்க. ஐயோ, ஒரே நிமிஷத்துல பல லட்சங்களும் 1000 கோடிகளும் வரக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஐஸ்வர்யம் இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள அந்த விசேஷ கிருபை அங்க இல்ல, அந்த நித்திய ஜீவன் இல்லைங்க. அவர்களுக்கு நித்திய ஜீவன் போகக்கூடிய பாக்கியம் இல்லைங்க. என் நேசர் உங்கள் மேல் வைத்த இரக்கம் எவ்வளவு பெரியது. ஆமென். இன்றைக்கு அந்த வருகை இருந்தாலும் அப்படி வருகையில போய்விடலாமா? கரங்களை வைத்துங்க பார்ப்போம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சிலர் கரம் உயர்த்தல, ஏன்னா சும்மா என்னத்துக்கு வசத்துறோம்? அல்லேலூயா. விசுவாசத்துல வசத்துறோம். ஆமென். போக முடியும். பிரைஸ் எல்லாம். ஆமென். அவர் வணைகிறவர் நம்மை வணைந்து கொண்டே இருக்கிறார்.
நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நம்ம தம்முடைய கிருபையினால் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய கருத்தை நம்ம இன்னும் நம்ம அர்ப்பணிப்போம். அவரோடு கூட நாம் நெருங்குவோம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். எபேசியர் 2:8 என்ன சொல்லப்படுற வாசிங்க. எபேசியர் 2:8. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நல்ல கவனிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் கிடைத்ததல்ல, தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. யாருக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? சொல்லுகிறா, உனக்கு கவலையா, வேதனையா? நீ என்கிட்ட வா. நீ என்னுடைய பாத்திரம் இல்ல, நான் உன் பாத்திரம். உன் இருதயத்தை என்ன வைத்திருக்கிறேன்? என் ரட்சிப்பு வச்சிருக்கிறேன், என்னுடைய அபிஷேகத்தை வச்சிருக்கேன். உன்னை நான் எப்போ நான் விசாரிச்சுட்டே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் விசாரிக்காதபடி போகலாம், மனுஷன் மறந்து விடலாம். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. எப்பொழுது? நீ தண்ணீரை கிடக்கும் போது, நாமே நீ அக்கினியில் தீயோ நடக்கும் போது நீ வேக மாட்ட, நீ தொலைச்சு போக மாட்ட. நான் உன்னையோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, நான் உன்னை கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை. அருமையான தேவ பிள்ளையே, அவர் சொல்ல, நான் உன்னை விசாரிக்கிற கர்த்தர். எப்போது? நீ தண்ணீர்ல கிடக்குறியா, உபத்திரத்துல போறியா, நிந்திரிய பிரச்சனையுமா, வியாதியும் நெருக்கமா, கடன் பிரச்சனையா, நீ நம்பி இருந்த மனிதன் உன்னை கைவிட்ட சூழ்நிலையா, நீ பதறாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. விசாரிக்கிறவன் நான். நீ என்ன செய்யணும்? வாசித்து பார்ப்போம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு நமக்கு இன்னும் ஒரு ஓட்டக்காரன் ஆண்டவர் வைத்து விட்டார். எப்போ? தாயின் கர்ப்பத்திலே தெரிந்தெடுத்த தேவன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாம் வந்து நீங்களும் யோசிப்பீங்க, இந்த ஆரோக்கிய கொடுத்து வரணும்னு நினைச்சா இருந்தேன், எப்படியோ வந்துட்டேன். எப்படியோ வந்துட்டேன். நான் இருந்த நிலை என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. பரம குயவன் உங்களை குறித்து திட்டம் வைத்திருந்தார். என்னுடைய பிள்ளை உடைந்து விட்டதே, என் பிள்ளையுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்ட வேண்டுமே, மறுபடியும் உருவாக்க வேண்டுமே, மறுபடியும் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போதுமே நமக்கு ஒரு நியமிக்கப்பட்ட ஓட்டக்களத்தை ஒழுங்குபடுத்தி விட்டார். இந்த ஓட்டக்களத்தை நீ ஓடும், ராக் மாறக்கூடாது, அதே ராக்ல அப்படின்னு போ. செய்ய வேண்டிய என்ன? பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிடு. உனக்கா நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை இயேசுவை மட்டும் நோக்கி பொறுமையோடு ஓடு. அல்லேலூயா சொல்லுது. ரொம்ப கஷ்டம். எப்படிதான் பொறுமையை செய்வது, பொறுத்துக் கொள்வது, வேதனை எப்படி செய்வது, தாங்க முடியல. தாவி சொல்ல என்ன அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு ஆறுதல் இல்லாதபடி போய்விட்டது ஐயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விசாரிக்கிற கர்த்தர். ஆகாரை விசாரித்தார். ஆகாரே, உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன் நீ அழுகிறாய்? பிள்ளை சாகிறது, பதறாதே. ஆமென், ஆமென். பிள்ளைகளுக்கு கதறுகிறோமா? புருஷன் இப்படி இருக்கிறான் வேதனைப்படுகிறோமா? சரீரத்தை வியாதியினால் மிகவும் துயரப்பட்டு போய் கொண்டிருக்கிறோமா?
பதறாதே, உன்னை விசாரிக்கிற வருவர் ஒரு குயவன் முன் மத்தியிலே கலந்து வந்திருக்கிறார். உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிற நேரம். அவருக்கு எப்படிப்பட்ட பாத்திரம் வேணுமா? கிருபா பாத்திரம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஒரு காலத்திலே அசிசியா இருந்த உன்னை ஆண்டவர் பிரிய இல்லாதபடி இந்த பாத்திரமாகிய உன்னை கையில் உன்னை எடுத்து மெய்யா அரவணைத்து கண்ணீர் கொடுத்து, கையில் உன்னை எடுத்து மெய்யா அரவணைத்து கண்ணீர் கொடுத்து, நீ செய்யும் எவனுக்கு தெய்வே ஆசீர்வாதங்கள் நையாது காத்திருக்கிறே. நீ செய்யும் எவனுக்கு தெய்வே ஆசீர்வாதங்கள் நையாது காத்திருக்கிறே. நான் ஆராய்க்கிற தேவன் நம்ம ஜீவன் எனக்கு தந்து கேட்கல, அவரே நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த அருமையான இந்த கிருபா பாத்திரம் அவருடைய கையில வைத்து அழகு பார்க்கிறான், அழகு பார்க்கிறான். உலகம் உன்னை வெறுத்து தூரை தள்ளுகிறதா? உன்னுடைய பரம குயவனாகிய நேச அவருடைய கையில வைத்து உன்னை அழகு பார்க்கிறான். நீ திரிகையாகிய சோதனைக்கு உட்படும் போது, திரிகையாகிய நெருக்கத்தில் அகப்படும் போது அப்படி அவர் விடல. அவருடைய கையில் உள்ளதான் இரத்தத்தால் உன்னை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் உருவாக்கும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. காலையில் எழும்பணும், ஆண்டவரே என் வழி உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீர் எனக்கு முன்னாலே போகும், என்ன உன் பாதக்கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் கையில் ஏந்தி கொண்டு போக சொல்லியிருக்கியா? நீர் எனக்கு முன்னால போ. என் பிள்ளைகளை வெளியே போறாங்களா, ஜெபம் பண்ணி அனுப்புங்க. புருஷனுக்கா ஜெபம் பண்ணி அனுப்புங்க. புருஷன் ஒன்றா சேர்ந்து ஜெபிங்க. ஐயா அப்படி ஜெபிப்பீங்களா? நீங்க ரெண்டு சேர்ந்து ஜெபிக்கணும். ஆமே, புருஷன் மனை சேர்ந்து ஜெபிக்கும் போது பிள்ளையோட வந்தாலும் ஜீவ விருட்சமாய் மாறும். அல்லவே சொல்லுங்க. சில குடும்பங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்ல, பிரச்சனை இல்ல. ஒரு பாத்திரத்தை ஆண்டு தெரிஞ்சிருக்காரு, அடுத்த பாத்திரம் தெரியும், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அல்லேலூயா, அது சீக்கிரம் வந்துடும். ஆமென். சில இடங்கள்ல இந்த சில கோழி குஞ்சு எல்லாம் தாய் விட்டு தூரம் போயிடும். பார்த்தீங்களா? இந்த கோழி ஒரு சத்தம் போடும், பக்கத்துல குஞ்செல்லாம் சீக்கிரம் வரும். சில குஞ்சு கொஞ்சம் தூரமா தான் இருக்கும். பருந்து வருன்னு காணணும், பட்டன் வந்து சிலக்குள்ள அணைஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல நம்முடைய ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டு. ஆமென். நம்முடைய வேண்டுதலுக்கு ஒரு பதில் வரும். ஆமென். ஆனால் பதறக்கூடாது, அதுக்காக கவலைப்பட்டு வேதனைப்பட்டிருக்க கூடாது. ஆண்டவரே என் புருஷனை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம், என் கடன்களை தீர்த்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம், என்ன நல்ல வேலையை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே என் நல்ல ஞானத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நல்ல அருமையான வீட்டை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படி யாரெல்லாம் சொல்லுவீங்க? கரண்ட் உண்மையாக யோசிப்பி. ஆமென், ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். இன்று முதல் ஆமென். ஜெபிக்கலையே, என்ன செய்யறது? பிரச்சனை இல்லை. நீ ஜோமன் இயேசுவே என் புருஷனை கிருபா பாத்திரம் மாற்றினங்க நன்றி, உங்களுடைய பிள்ளைய மாற்றினங்க நன்றி, என் புருஷனை ரட்சித்தங்க நன்றி. கிருபா பாத்திரம். ஒரு ஆத்மா ஒரு குடும்பத்தை தெரியும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். இது சும்மா சொல்லியதில்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் போட்டுக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கெட்ச். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. இப்படி அல்லையில சொன்னா எப்படி? இவ்வளவு நாளை ஜோமணி என் புரிஞ்சு என்ன வரையில என் வீட்டுக்காரி எப்படி இருக்கிறீங்களா அப்படி எல்லாம் நினைக்காதுங்க. உங்களை பற்றி தேவனுக்கு தெரியும். அப்படிதானம்மா? தக்க நேரம் கொண்டு வருவ, பின்னால திரும்ப விட, எல்லாம் முன்னாலே பாருங்க. எப்படி தக்க நேரம் கொண்டு நிறுத்துவா. ஆமே. தூரத்தில் இருக்கக்கூடிய கோழி குஞ்சு ஆபத்து வருவதை கண்டு திடீர்னு இந்த சத்துரை கண்டு பயந்து ஓடி வந்து அந்த கோழியினுடைய தாய் கோழி இறக்கை கொண்டு வந்து சேர்ந்தது போல
தேவனுடைய கிருபைகளும் சேர்ந்துருவாங்க. கர்த்தர் விடவே மாட்டார். உடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. அவர் உங்களை விசாரிக்கிற கர்த்தர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னும் சங்கீதத்தில் படிக்கிறோம், பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து அவர் நம்மை ஆதரிக்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர் மட்டும் நம்மை ஆதரிக்கிறவர். உனக்குள்ள அந்த கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மரியாதோ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போவதற்கு முன்பதாகவே ஏராளமான கண்ணீர் என்னுடைய வயிற்றில் அந்த மேசியா உருவாக மாட்டாரா என்று எதிர்பார்த்து உபவாசம் பண்ணிக்கவும் பண்ணாங்களாம், எதிர்பார்த்திருந்தாங்களாம். கடைசியாக ஒரு சாதாரணமான குடும்பத்தில் உள்ள சாதாரணமான குடும்பத்தில் இருந்து ஒரு அருமையான கன்னிகாங்க தெரிந்த அந்த கன்னி பேர் என்னது? சீக்கிரம் சொல்லுங்க. மரியா. மரியாளுக்கு நீ யோசிக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நேரம் அதுக்கப்புறம் விட்டுரும் அப்படிதானே. ஆனா அந்த மரியாளுக்கு தேவனுக்கு ஒரு நாள் சொல்றாரு, நீ என்ன தெரியுமா, நீ கிருபை பெற்றவள் வாழ்க, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமென். அந்த கிருபை பெற்ற நாள் நீங்களோ காலையில் தேவனை வாழ்த்த வேண்டும். முதல்ல அவரை வாழ்த்த வேண்டும். எனக்கு தந்த நல்ல வீட்டுக்கா நன்றி. உடைஞ்ச வீடுதான், எப்படி உடைஞ்ச வீடுதான், ஒளிட்டா இருக்கு, எப்ப கீழே விழுவ தெரியாது. பதற வேண்டாம், நல்ல வீடு கத்த தருவா. என்னை வாழ்க்கையில நான் அனுபவித்ததான் அனுபவித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஐயோ இந்த மழை தண்ணீர் அப்படி நான் கஷ்டப்பட்டேன். பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன சேர்ந்து தெரியாது. நானும் மனைவி இருந்து ஜெபித்தோம். ஆண்டவரே, அப்ப இந்த தேவ பிள்ளைகள் சேர்ந்து ஜெபித்தாங்க. கர்த்தர் அற்புத வழிகளை திறந்தார். அல்லேலூயா. கடந்த அந்த பாதைகள் எத்தனையோ வேதனையின் பாதைகள், எத்தனையோ உபத்திரவத்தின் பாதைகள். தேவனுக்கு தெரியும் உன்னை எவ்வளவு உயர்த்த வேண்டும் என்று. ஒரு சின்ன குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கு இப்ப கொண்டு போய் இவ்வளவு சோறை ஊட்டி தின்னுமான்னு கொடுத்தா அந்த குழந்தை சட்டம்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் செத்தும் போகும். ஏன்? ஜீரணிக்காதுல்ல. அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தரணும்னா ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. எப்ப தரணும்? ஜீரணிக்குமா? நம்ம அதை பயன்படுத்த முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவன் பெண்ணு பார்த்து போனான். பெண்ணு பார்த்து போன இடத்துல நல்ல அருமையான பிள்ளை, நல்லா படிச்சிருக்கு, நல்ல பெரிய குடும்பம். அப்படியே பெண்ணு பார்த்து போன இடத்துல அவனுடைய உடன் சொந்தக்காரர்கள் அழைத்து போயிருந்தான். அப்போது அந்த வீட்டில் பெரியவர் வந்து உட்கார்ந்தா, எல்லாரும் உட்கார்ந்தாங்க. அப்புறம் கடைசியில பேச விரும்பவும் கேட்டான், எனக்கு கார் வேணும்னு. என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்? கார் வேணும். இது சாதா எல்லாரும் கேட்கறது தான். அப்போ அந்த பிள்ளை அப்பா என்ன கேட்டா தெரியுமா? சரிப்பா, உனக்கு நான் ஒரு கார் எடுத்து கொடுக்க போறேன், நீ எங்க கொண்டு விடுவ? எப்படி எங்க கொண்டு விடுவ? அது பக்கத்து வீட்டுல இடம் இருக்கு. எடாப்பா, நீ உனக்கு நல்ல இடத்தை ஒழுங்குபடுத்தா இருப்பான், நான் உனக்கு காரை வாங்கி கொடுக்கிறேன். அதானே ஒழுங்கு ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, சிலர் வந்து பெண்ணு விடுக்க போகும்போது கண்ணு முகம் காணா எப்படியோ ஒன்று கொடுத்துருவாங்க. பேயலை கையில, இந்த பேயலை கையில கொடுத்தாச்சுன்னா குரங்கு கையில பூ மாலை கிடைச்சது போல அப்படி போட்டு தாண்டம் ஆடி அதுக்கு நிம்மதியா இருக்காது. ஆமே. அல்லேலூயா. மாமியார் ஒரு பக்கம், நாத்தானார் ஒரு பக்கம், நாத்தானார் ஒரு பக்கம், அப்படி அவங்க இவங்க எல்லாம் போட்டு பெரிய பிரச்சனை. இங்க நமக்கு தெரிந்த ஒரு பிள்ளை நிலம், இவங்க நிலம் இப்ப அப்படிதான் இருக்கிறது. பரிதாபம் கடந்த நாள்ல கண்ணீரோடு அழுதது. ஐயோ, நான் என்ன இங்கே இருக்க முடியல, ஐயோ புருஷனை அவன் ஏற்றுக்கொள்ள. பரிதாப சூழ்நிலை. எல்லா பூமிக்கு அந்தஸ்து இருக்கிறது, எல்லா ஐஸ்வர்யம் இருக்கிறது, நிம்மதி இல்லையே, நிம்மதி இல்லையே. பரமக்குயவனுடைய கையில் நீ வைக்கப்பட்டது உண்மையானால், உனக்குள்ள தேவனால் கிடைக்கப்பட்ட அந்த கிருபை அபிஷேகம், அந்த ரட்சிப்பு, ஆவிக்குரியதான வரங்கள், கிருபைகள் உனக்குள்ள இருந்தா நீ பதறடி தேவையில்லை. அல்லவே சொல்லுங்க. கர்த்தரை துதித்து பாடு. கர்த்தரை துதித்து பாடு. காலை ஜெபம் ரொம்ப தேவை. காலை ஜெபத்தோடு நிறுத்தாத. நேரம் கிடைக்கிறது போல ஆண்டவர் சொன்ன கண்ணீர் வடி. சிலருக்கு பிள்ளைன்னா உயிர், அது உயிரான என்ன பக்கத்து கஷ்டப்பட்டு வந்து என்ன பாடு, கஷ்டம்தான். ஆனால் உன் பிள்ளைங்கள தேவனுக்கு அடுத்ததான் அனுபவிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைன்னு ஜெபத்தை குறைக்காதுங்க, ஆராதனை குறைக்காதுங்க. ஆராதனைக்கு முதன்மையான இடம். பிள்ளை சொன்னா இல்லையா, ஆட்டோபடிக்க ஜெபத்தோடு கிடைச்சிடும். வந்து ஆண்டவர் சொந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சகோதரி அருமையாக சாட்சி சொன்னாங்க. ஒரு ஆபரேஷன் இல்லை,
ஆப்ரேஷன் பண்ணியிருந்து அதுக்கு சக்சஸ். அந்த குடல் வந்து ஒட்டி அப்படி ஆப்ரேஷன் பண்ணாலும் கூட பெரிய ஆபத்தான சூழ்நிலைக்குள்ள சிக்கப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய கிருபை பாருங்க. ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? தேவனால் முடியும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டு செய்த நன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அவருடைய வயிற்றுக்குள்ள ஒரு பயங்கர போராட்டம். குழந்தை பிறந்த பின்பு எப்படியோ ஆண்டுடைய அதிசயம் வெளிப்பட்டு இந்த ஜீவனுக்கு வந்து உட்கார்ந்திருக்கிறார். ஜெபம் தேவ பிள்ளை கர்த்தருடைய சமூகம் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு நன்மையான தருவா. ஆகையினால ஐயோ நான் என்ன செய்யணும் நினைத்து வேதனைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த எபேசியர் 2:8 வாசித்தீங்கல்ல, சரி இன்னைக்கு நாம் கர்த்தரை சுமந்த நேரம் தாண்டி விட்டது. இன்னும் அநேக காரியங்கள் இந்த குயவனுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த மண் பாண்டத்தை குறித்து அவருடைய கருத்தை குறித்து அநேக காரியம் நாம் இன்னும் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் சித்தமானால் வேற நாட்களை ஆண்டவர் அனுமதித்தால் உங்களுக்கு அதனுடைய மீதி உள்ள பகுதிகளோடு பேச போகிறேன். எல்லாரும் முழங்கப்படுவோம், எல்லாரும் செபிப்போம். ஆண்டவரே உம்முடைய கரத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. நீர் என்னை வரைகிறார் ஒரு குயவன். ஆண்டவர் உம்முடைய சித்தப்படி என்னை வரைய வேண்டும். ஆண்டவரே நீர் நினைக்கிற அந்த கிருபா பாத்திரமாக என்னை வரைந்தெடுங்க. இப்பொழுது இருக்கிற நிலையில இதை விட ஒரு உன்னத நிலையில, ஒரு மேன்மையான நிலையில எல்லாரும் எழுப்புவோம். எல்லாரும் எழுப்பி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Hallelujah, 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 hallelujah. பரம குயவனுடைய கையில் வைக்கப்பட்ட களிமண்ணாய நான் நீங்களும் அவரிடத்தில் எந்த கேள்வியோ எதுவுமே கேட்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு சித்தமான நிலையில் அவர் நம்மை நடத்துகிறவர், அவருக்கு பிரியமான பாதை நம்மை உருவாக்கி எடுக்கிறவர், அவருக்கு உகந்த பாத்திரமாய் எடுக்கிறவர். அப்படி கருத்தை ஒப்பு கொடுப்போம். நான் எப்படிப்பட்ட நிலையிலே திரிகையில் வைக்கப்பட்டதான களிமண்ணை போல் நான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நிலை என்ன? என்னுடைய நிலை என்ன? ஒருவனி பதறடி தேவையில்லை. அவருடைய உள்ளங்கை உண்மை வரைந்து வைத்திருக்கிறார். எப்பொழுது உண்மையை கண்ணை வைத்து அவர் உன்னை ஆலோசனை சொல்கிற குயவனாக இருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிற குயவனாக இருக்கிறார். பதறாதே. எல்லாரும் வாய் திறப்போம், கண்களை மூடுவோம், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஹalleluya, hallelujah. கர்த்தாவே பெரியவர், கர்த்தாவே பெரியவர். உடைய கிருபை என்ன உள்ளது, உடைய கிருபை என்ன உள்ளது, உடைய இரக்கங்கள் முடிவில்லை. ஆவியானவருடைய கிருபை. ஓ ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் இரக்கத்தால் ஜெயம், இயேசுவின் இரக்கத்தால் ஜெயம், இயேசுவின் இரக்கத்தால் ஜெயம், இயேசுவின் இரக்கத்தால் ஜெயம். ஹalleluya. உன் சித்தம் இயேசுவே, நான் ஒரு மண் பாண்டமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. நித்தம் என் பந்தயம் சத்திய கிருபையே, நித்தம் என் பந்தயம் சத்திய கிருபையே. சித்தமறிந்து யார் செய்திட வேண்டுமே, சித்தம்
வைத்திருக்கிறார். ஒரு பெரிய தீர்மானத்தை அவர் வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே அவரை விசாரிக்கிற தேவன். அவரை அறியாமல் ஒன்றுமே அவருக்கு வருவதில்லை. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு தீர்மானம் இருக்கிறது. ஏற்ற நேரத்தை கர்த்தர் வாழ்க்கை நிறைவேற்ற போகிறார். அப்படி கர்த்தர் ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். யாரை வெண்மணிக்க வேண்டாம். ஆவியில நிறைந்த தேவனை ஆராதிப்போம். ரெண்டு கரையில உற்சாகம் அடிக்கு ஆண்டவரே பிரபு ஆண்டவரே தேவன் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். உடமாலமாஷியா ஓ ஹalleluya ஹalleluya குயவ ஆமென். களிமண்ணை இதோ அப்படியே விட்டு விடவில்லை. கெட்டு போன களிமண்ணை மறுபடியுமாக, கெட்டு போன பாத்திரத்தை மறுபடியுமாக மனைத்து வைக்கிறோம். உன்னை மனைகிறவர் குயவ, பரம குயவ, அவருடைய கையில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஓ ரீகா ராதா ராதா, ரீகா ராதா பாஷவா, ரீகா ராதா பாஷியா, ரீகா ராதா போக்கோ, ரீகா ராதா ராதா, ரீகா ராதா போஷவா. இயேசுவே, என் பிள்ளையின் வாழ்க்கை இப்படியா? ஐயோ, என் குடும்பத்தின் இப்படியா? நீ தளர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன் வேதனையும் பாரத்தையோ கர்த்தர் வைத்துவிடு. அவர் உன்னை விசாரிக்கிற தேவனா, விசாரிக்கிற குயவனா, உன் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. இந்த கடனை நான் எப்படி தீர்ப்பேன்? என் பிள்ளைக்கு திருமணத்தை எப்படி கொடுப்பேன்? என் பிள்ளைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஐயோ, உத்தியோகமா காரியங்கள் எல்லாமே நான் இழந்த சூழ்நிலை, இதை தாங்க முடியவில்லையே. நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, அந்த இடத்திலே ஆகாரை கண்ட தேவன் மறுபடி ஆகாருடைய வாழ்க்கையை வரைந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான பாத்திரம் உயர்த்தின தெய்வம். உன்னுடைய வாழ்க்கை அப்படி அவர் செய்ய போதுமானவர். உன்னுடைய வாழ்க்கை ஒரு விதமா மாற்றி வைக்க போதுமானவர். நீ இப்பொழுது அவருடைய புயவனாகி அவருடைய கரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஓ, திரிகைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். சோதனையும் நெருக்கம் அதிகரிக்கிறது போல் நீ மிக வேதனைப்படுகிறார். அதனால ஆண்டவரே, இந்த சோதனை தந்தவன் நன்றி என்று யோபை போல கர்த்தரை துதிக்க ஆரம்பி. உன் வாயிலை துதி வரைக்கும் குறும்புகளை அப்புறப்படுத்தி, அவிசுவாசத்தை அப்புறப்படுத்தி, ஆமென் ஹalleluya. தேவ வாழ்க்கையை குறைக்காது, ஆராதனையை குறைக்காது. ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படி ஆண்டவன் வாழ்க்கையை உயர்த்துவா. Hallelujah, 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 hallelujah. Oh,
மேன்மையான கிரீடம், மேன்மையான ஆசீர்வாதம், மேன்மையான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோதனைகளை சகிப்போம். ஐயோ எனக்காக இந்த பாடுகள், நீ பதற வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம். குயவனாகிய பரமதேசனுடைய கரத்துல அப்படியே உன்னை அர்ப்பணம் பண்ணேன். கிருபா பாத்திரமா உன்னை அவர் வணைந்து உனக்குள்ள விசேஷமான வரங்கள் கிருபையை தந்து மற்றவர்கள் அதிசயிக்கக்கூடிய அளவில் ஒரு நாள் உன் தலையை அவர் உயர்த்த போகிறார். எந்த இடத்தில் நிகழப்பட்டாயோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டாயோ, எதை விசாரிக்க யாருமில்லை என்று நினைத்தாயோ, அந்த இடத்தில் தெய்வம் உண்மை கனமான பாத்திரம். மற்றவர்களால் யாரு கண்விழிக்க கூட விளையாடுகிற இடம் அல்ல. தேவன் தம்முடைய மகிமையோடு அவர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிற நேரம். ஆண்டவரே என்னோடு பேசு. கஷ்டமெல்லாம் தொலைந்து போகும் நேரம் கடந்து வருகிறது. உடைய கையில் வைக்கப்பட்ட அருமையான களிமண்ணை போன்ற உன்னுடைய வாழ்க்கை ஒரு கிருபா பாத்திரமாக வனைந்து உன்னுடைய தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்த நேரம் கடந்து வருகிறது. கரத்தை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரத்தை துதிப்போ 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 துதிப்போ. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என்னுடைய வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆவியானவரோடு பேசிக்கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். குயவனுடைய கையில் இருந்த களிமண் திரிகையில் போட்டு இதை உருவாக்கி வரும்போது குயவனுடைய கையில் இருக்கும்போது கெட்டுவிட்டது. கெட்டுவிட்டது என்பதை விட்டுவிடாதபடி திரும்ப அதை உருவாக்குகிற ஒரு குயவனா மாறுகிறார். தேவ பிள்ளையே, உன்னை திரும்ப உருவாக்குற சாதாரணமான பாத்திரமாக அல்ல, அவருடைய கிருபா பாத்திரமாக உருவாக்கி உன்னுடைய சத்துக்கள் மத்தியில் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டி கத்த சொல்லுகிறார். அதுதான் இந்த நாளில் தேவாவை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ரீ கவுடார் விஷாய் டீச்சர்ஸ், நீ எந்த இடத்தில் நிகழப்பட்டாயோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல வெறுக்கப்பட்டாயோ, எல்லாராலும் ஏழமாய் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்ததோ, பதற வேண்டிய தேவையில்லை. உன்னை விசாரிக்கிற சர்வ வல்லமையுள்ள குயவன் உன் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஓ ஓ ஓ இக்காரா பாலபா ஷபபபபபபப. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீதியும் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்லாண்டு உடைய சமூகத்தில் கடந்த இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய அன்புள்ள கரத்தில் அர்ப்பணித்து உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்ட தெய்வம் களிமண்ணாயிருந்த எங்களை, அறிவுரைக்கப்பட்ட பாத்திரமாயிருந்த எங்களை ஒரு கிருபா பாத்திரமாய் வரைந்தெடுக்கும்படியாக ஒரு சாதாரணமான குயவன் தன் கையில் இருக்கக்கூடியதான களிமண்ணை திரிகையில் போட்டு சரிப்படுத்தும் போது இன்னொரு கையினால் தண்ணீரை விடுகிறான். ஆனால் என் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய குயவன் கைகளிலே ஆணியன் அடிக்கப்பட்டவன் கரங்கள் உள்ளதான இரத்தத்தையே ஊற்றி எங்களை வனைந்தெடுக்கிறீர், எங்களை வனைந்தெடுக்கிறீர். எப்பொழுது எங்களை வனைந்தெடுக்கிற நேரம், எங்களை உருவாக்குற நேரம், உமக்கு பிரியமுள்ள பாத்திரமோ எங்களை உருவாக்குற நேரம். ஐயா தெய்வமே, ஒருவரை நம்முடைய கையில் வைக்கப்பட்ட கிருபா பாத்திரம் வந்து மேன்மைப்படுத்த போறபடி நாஸ்தோம். ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். இந்த யாவரையும் சமாதானத்தோடு அனுப்போம். சகல கத்திரை போற்படும் துதி கனமகிமையாம் இந்த வேளையில் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கிறிஸ்துவின் வருகை விட்டும் சதா காலங்களில் தங்கிப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூயேடுத்தாவே, தூயேடுத்தாவே, இயேசு. நம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், என் பேரும் நேசிக்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். நமக்கு இந்த வருகிற புதிய வருடத்துக்கு கலெண்டர் அடிக்கணும், மீட்டிங் கொடுக்கணும். யாராவது உதவிகள் செய்து இருந்தால் செய்யுங்க, ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.